அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்ற நிதி தராத விவகாரத்தில் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். கட்டாய கல்வி விவகாரத்தில் தற்பொழுது மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றமானது நோட்டீஸ் அனுப்பி உத்தரவை பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக ஒன்றிய அரசு நிதி வழங்கவில்லை என்றால் மாநில அரசு அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் அந்த உத்தரவிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டு மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அந்த மனு மீதான விசாரணை நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது கடந்த 2021-22 ஆண்டிலிருந்து தற்பொழுது வரை சுமார் 153 கோடி வரை தமிழ்நாடு அரசு என்பது இந்த விவகாரத்திற்காக செலவிடப்பட்டது. ஆனால் தற்பொழுது வரை ஒன்றிய அரசினுடைய நிதி என்பது விடுவிக்கப்படாமல் உள்ளது என்ற ஒரு கருத்தை தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 2021 முதல் 23ஆம் நிதி ஆண்டுகளுக்கு வழங்க வேண்டிய 342 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தற்பொழுது வரை வழங்கவில்லை. அது தமிழ்நாடு அரசு சொந்த செலவில் பணத்தை செலவிட்டு வருகிறது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்த நிலையில் தமிழ்நாடு அரசினுடைய வாதத்தை ஏற்று பதிலளிப்பதற்கான ஒரு நோட்டீஸை தற்பொழுது மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூல மனுதாரராக இருக்கக்கூடிய அவருக்கும் அந்த ஒரு நோட்டீஸை 4 வாரங்களுக்குள் பதிலளிப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வானது தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.